ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா ஆஃபீஸுக்கு வர்றாங்க. ஆஃபீஸுக்கு வந்ததும் இப்போ வாழவந்தானை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதே நினப்பா இருக்கு அவங்களுக்கு. சரி லீவ் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு ராவை பார்த்து லீவ் சொல்ல போகிறாங்க. அப்போ சார் எனக்கு இப்போ லீவ் வேணும், பர்சனலாக ஒரு விஷயமா போகணும் அப்படிங்கிறாப்புல. இப்படி பர்சனல் விஷயங்கிறீங்க, நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு லீவ் சொல்லியிருக்கலாமே, எதுக்கு இங்கே வந்து லீவ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் இன்றைக்கி போவேனா நாளைக்கு போய்க்கலாம்னு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி போகிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு, அதான் லீவ் கேட்குறேன் அப்படின்னவும் சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. வாழவந்தானுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் உங்களை பார்க்கணும், எங்கே சார் வர்றது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வாழவந்தான் சொல்கிறாரு, என்னம்மா எப்போ வந்து பார்க்க வரலாம்னு இருக்க அப்படின்னு கேட்குறாப்புல. சார் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், அதான் வரலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நடந்துச்சுல கல்யாணம், அந்த ஸ்டேஷனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாப்புல. சார் அதுதான் எனக்கு யாபகம் இல்லை அப்படின்னவும், செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் தானே உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அது என்ன யாபகம் இல்லைங்கிற அப்படிங்கிறாப்புல. அதான் சார் எனக்கு அப்போ வந்து அந்தளவுக்கு யாபகம் இல்லை சார் அப்படின்னவும் அப்புறம் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறாரு. சரிங்க சார் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அப்போ சொல்கிறாரு வாழவந்தான், வர்றதா ஒரு 6 மணிக்குள்ளே வந்துடுமா, அதுக்கப்புறம் நான் ஸ்டேஷனில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாப்புல. சரிங்க சார் நான் அதுக்குள்ளே வர்றேன் அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு கிளம்புறாங்க. வாழவந்தான்ட்ட வர்றாங்க நிலா. சார் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா, பேசலாமா அப்படிங்கிறாங்க. பேசலாமேம்மா அப்படிங்கிறாப்புல. என்ன விஷயமா வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் எந்த ப்ரூஃபும் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னா, அன்னைக்கு என்கிட்ட ஆதார் கார்டு எதுவுமே இல்லை, அப்படி இருக்கையில் எப்படி சார் வந்து எங்கள் 2 பேர்த்துக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ தான் அவர் சொல்கிறாரு வாழவந்தான், என்னம்மா அப்படியெல்லாம் இங்கே வந்து எந்த ப்ரூஃபும் இல்லாமலாம் கல்யாணம் பண்ண முடியாது, அதுதான் உன் ஆதார கார்டு இருந்துச்சுல அதை வச்சு தான் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிறாப்புல. என்ன சார் சொல்கிறீங்க, ஆதார கார்டு இருந்துச்சா? ஆதார கார்டு இல்லாமல் தான் சார் நான் இவ்வளோ நாளாக டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியாமல் இருந்தேன், நீங்கள் என்னடானா ஆதார கார்டு இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்னட்டா பொய் சொல்கிறீங்க சார், எங்களுக்கு வந்து எந்த ப்ரூஃபும் இல்லாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, சட்டப்படி இந்த கல்யாணமே செல்லாது, ஆனால் நீங்கள் ஏதோ வந்து என் மனசை மாற்றுறதுக்காக நீங்கள் அப்படி இப்படின்னு எதையோ சொல்கிறீங்க, ஆதார கார்டுலாம் இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படியெல்லாம் ஆதார கார்டு இல்லாமலாம் இங்கே கல்யாணம் பண்ண மாட்டாங்கம்மா, நான் சொல்கிறதுக்காக இங்கே செய்வாங்களா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தாம்மா எல்லாம் செய்வாங்க, நான் சொந்தக்காரன் அப்படின்றதுனாலாம் இங்கே எங்களுக்கு ஏற்றலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, அதனால் ஆதார கார்டை வச்சு தான் உனக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னும். அதுதான் சார் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா புரியாமல் பேசுகிற, உன் புருஷன் சோழன் தாம்மா ஃபோனில் உன் ஆதார கார்டை வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நிலா ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, என்ன சோழனுடைய ஃபோனில் ஆதார கார்டு இருந்துச்சா? சார் உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்லலையே அப்படின்னவும். இதில் என்னம்மா நான் பொய் சொல்ல போகிறேன், இப்போயே வேணாலும் கூப்பிட்டு கேளு, அவன் ஃபோனில் தான் இருந்துச்சு, அதை காட்டினதுக்கு பின்னாடி தான் கல்யாணத்தை ரிஜிஸ்டரே பண்ண இங்கே ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சார் விளையாட இல்லை உண்மையை தானே சொல்கிறீங்கன்னு மறுபடியும் கேட்குறாங்க. இதில் என்னம்மா விளையாடுறதுக்கு என்னம்மா இருக்குது, உன்னோட விளையாடுறதுக்கு நான் சின்ன பிள்ளையா, அதெல்லாம் கிடையாதும்மா, சோழன் ஃபோனில் இருந்ததுனால தான் அன்னைக்கு முறைப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ண முடிஞ்சிச்சு, இல்லைன்னா உங்களுக்கு அன்னைக்கு கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியாகி நல்லவே மாதிரி சீனை போட்டு நம்மகிட்ட வந்து ஏமாற்றிருக்காரு சோழன். சோழனுக்கு ஆதார கார்டு இருக்கிறது எல்லா விஷயமே தெரியும். ஆமாம், சோழனுக்கு ஆதார கார்டு எப்படி அவர் கைக்கு வந்துச்சு, அப்படியே வந்தாலும் நம்மகிட்ட இதுவரையிலையும் ஆதார கார்டு இருக்கிற மாதிரியே காட்டிக்கல. அப்போ ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் சோழன் வந்து இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மேலே இதை கேட்டதுலேருந்து ஆதார கார்டு அவர்கிட்ட இருக்குன்னு கேட்டதில் இருந்தேன் அவங்களுக்கு சோழன் மேலே இன்னும் அதிகமாக கோபம் வருது. சோழனை எப்படியெல்லாம் நம்பியிருந்தோம், இப்படி பண்ணுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே, இவர் நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாருன்னு நினச்சோம், ஆனால் இவரும் ஏதோ திட்டத்தோடு தான் ஆதார கார்டை மறைச்சு நம்மகிட்ட இல்லாத மாதிரி சொல்லி நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்போ சோழன் மனசில் என்னமோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மாவை கூட நம்ம நம்பலையே, சோழனை எவ்வளோ நம்பினோம், சோழன் இப்படி செய்வார்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு மனசுக்குள்ளே அவங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இதை போய் சோழன்கிட்ட கேட்டு கண்டிப்பாக ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு கண்டிப்பாக கேட்கணும் வீட்டில் போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை கேட்டதில் இருந்தே வாழவந்தான்ட்ட பேசுறது கூட பிடிக்கல. சார் நான் வர்றேன் சார் அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஏதோ முக்கியமாக பேச வந்துட்டு இப்போ போகிறோங்கிற, என்ன விஷயமா வந்து அப்படின்னவும், விஷயம்லாம் அப்புறம் வந்து சொல்கிறேன் சார், சோழனை கூட்டிக்கிட்டே வர்றேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க.
இங்கே அதே கோவத்தோட வீட்டுக்கும் வர்றாங்க. இங்கே இந்த விஷயம் தெரியாமல் சோழன் வந்து வீடெல்லாம் பலூன் கட்டி சீரியல் லைட்டெல்லாம் போட்டு வீடெல்லாம் ஒரே அமர்க்களமாக வச்சுருக்காரு. இதை பார்த்துட்டு நிலா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. இதை பார்த்து நிலா நம்மளை ரொம்ப பாராட்ட போகிறா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. நிலா வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. இறங்குனதுமே கோவமாக வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அவங்க மூஞ்சியே சரியில்லை. அதை பார்த்த சோழன் வந்து, என்னங்க, என்ன நிலா, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அப்போ பல்லவன் நின்றுக்கிட்டு, என்ன ஏன் நீ டென்ஷனாக இருக்கீங்க? உங்களுக்காக பாருங்க, என்னையும் பாடா படுத்தி இங்கே பாருங்க, வீடு பூரா எப்படி அமர்க்கலப்படுத்தி வச்சிருக்காருன்னு பாருங்க சோழன் அண்ணன். எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு காலையிலேருந்து என்னையும் வந்து செத்த நேரம் கூட படுக்க விடலை அப்படிங்கிறாப்புல. இதை கேட்ட நிலா ரொம்பவே கோவப்படுறாங்க. பல்லவா, இதெல்லாம் உண்மையான பாசத்தினால செய்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இது அத்தனை நடிப்பு அப்படிங்கிறாப்புல. என்ன நீ சொல்கிறீங்க? அண்ணன் காலையிலேருந்து உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, எல்லாமே நடிப்புங்கிறீங்க. என்ன நீ ஆச்சு? காலையில் போகையில் நல்லா தானே நீ போனீங்க அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. அதுக்கு சோழன் கேட்குறாரு, என்னாச்சுங்க நிலா, ஏன் இவ்வளோ கோபமாக வர்றீங்க? அதுவும் உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு உங்களை எவ்வளோ சந்தோஷப்படுத்தணும்னு காலையிலேருந்து ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடானா இவ்வளோ கோபமாக வந்திருக்கீங்க அப்படின்னும், வாயை மூடுறீங்களா இல்லையா, உங்கள்கிட்ட பேசவே பிடிக்கல அப்படிங்கிறாப்புல. என்ன நிலா, என்னாச்சு நிலா, சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறாப்புல. இன்னும் எத்தனை பொய்யா என்னட்ட மறைச்சிருக்கீங்க அப்படிங்கிறாப்புல. என்னது பொய்யா? நானா உங்கள்கிட்டயா அப்படிங்கிறாப்புல. போதுங்க, நீங்கள் கொஞ்சம் நடித்ததை தயவு செய்து நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னும். எப்படி புரியும்? யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு இவ்வளவு நாளும் அதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டாமல் மறைச்சி வச்சிருக்கீங்கல்ல, அப்படியாப்பட்ட நடிப்பு திலகம் தானே நீங்கள். அதைத்தானே இவ்வளவு நாளும் நானும் நம்பி முட்டாள்தனமாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே, என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க அப்படின்னவும். ஆதார கார்டு உங்கள்கிட்ட இருக்குதுல, ஏன் என்னட்ட இல்லைன்னு மறைச்சிங்க? உங்கள் ஃபோனில் ஆதார கார்டு இருக்காமே அப்படிங்கிறாப்புல. இதை கேட்டு சாக்காகிறாரு சோழன். பேச்சே வரல அவங்களுக்கு. இப்போ எனக்கு தெரிய வேண்டியது ஒன்று, ஆதார் கார்டு உங்கள் ஃபோனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறாப்புல. அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சைலண்ட்டாக இருக்காரு சோழன். உங்களை எவ்வளோ தூரம் நம்புனேன், அதுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவீன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சோழன். எங்கள் அப்பா அம்மா தான் இப்படி பண்ணினாங்கன்னா நீங்களும் என் கூடவே இருந்து இவ்வளவு நாள் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்களே, என்னால் தாங்கவே முடியலை. நான் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே எனக்கு தெரியலை. இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கல சோழன். ஏன் இப்படி பண்ணினீங்க? எதுக்காக ஆதார கார்டை என்னட்ட இருந்து மறைக்கணும்? உங்கள் மனசில் என்ன தான் இருக்குது? ஏதாவது உங்கள் மனசில் இருந்தால் என்னட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. அதை விட்டுவிட்டு இவ்வளவு நாள் ஆதார கார்டை என்னட்ட மறைக்கணும்னு உங்களுக்கு என்ன அப்படி அவசியம் வந்தது? சொல்லுங்கள் சோழன். உங்கள்கிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல, ஆனால் இந்த ஆதார கார்டை ஒழிச்சு வச்சதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியணும். ஏன் இவ்வளவு நாளாக என்னட்ட இதை மறைச்சி வச்சிங்க? இந்த ஆதார கார்டு இல்லாமல் நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன், எங்கள் வீட்டில் எவ்வளோலாம் அசிங்கப்பட்டேன். அப்படி இருந்தும் கூட உங்களால் இந்த ஆதார கார்டு உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்ல மனசு வரலையே. நீங்களாம் ஒரு மனுஷனா? உங்கள் மேலே இப்போ தான் ஒரு நல்ல அபிப்பிராயம் எனக்கு வந்துச்சு. சோழன் நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு உங்கள் மேலே ஒரு மரியாதையும் இருந்துச்சு. ஆனால் எப்போ வாழவந்தான் சார்கிட்ட ஆதார் கார்டு உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிச்சோ அப்போவே உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை அம்புட்டும் எனக்கு சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. இனிமேல் உங்கள் முகத்திலே முழிச்சாலே எனக்கு பாவம் அப்படின்ட்டு கோவமாக வார்த்தையில் அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க நிலா.